ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீண்ட நாளைக்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். மற்ற என்னென்னு சொன்னால், நேற்றைய நாள் என்னோடய பிறந்த நாளுக்கு நிறைய பேர் வாழ்த்து சொல்லி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப 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 தேங்க்ஸ் உங்களுக்கு. அதே போல் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், மெசேஞ்சரில், வாட்ஸ்அப்பில் எல்லாம் கால் எடுத்துருந்தீங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள். யாரோடையுமே நான் பேசலை. நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே நான் யாரோடையுமே பேசலை. எந்த ஒரு நபரோடையும் நான் பேசலை. நேற்று நிறைய பேர் கால் எடுத்துருந்தீங்க. உண்மையிலேயே உங்களோட அன்புக்கு ஈடுணையே இல்லை. ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்கு வேறு என்ன சொல்கிறேன்னு தெரியலை. உண்மையிலேயே நீங்கள்லாம் அன்புனால், என்னோடய அன்புனால தான் வந்தீங்க. யாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்புலேயுமே வரலை. மற்றது நீ உன்னோட வாழ்க்கையில் என்ன சாதித்த, என்னதை சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டால், உண்மையிலேயே நான் என்னோடய வாழ்க்கையில் நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் தான். சரியா? நல்ல அன்பான பாசமான இந்த உறவுகளை சம்பாதிச்சிருக்கேன். நான் அதை பெருமைப்படுறேன். உண்மையிலேயே நான் அதை தான் சொல்லுவேன். நீ எதை சம்பாதிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டால் நான் சொல்லுவேன், எனக்காக கலங்குற, எனக்காக அக்கறைப்படுற, எனக்காக அன்பு காட்டுற நல்ல உள்ளங்களை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால், நான் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தேன், நான் இனிமேல் ஃபேஸ்புக் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் நீங்கள் வரீங்கள, நீங்கள் ஃபேஸ்புக் வாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் டிக்டாக்லேயும் நான் கொஞ்ச நாள் வராமல் விட்டேன். அதுலேயும் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஜாதி மதம் இது ரெண்டையுமே காரணங்காட்டி என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் யாராச்சும் இருந்தீங்களா இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்லேருந்து விலகி போகலாம். சரியா? ஏன்னு சொன்னால், ஜாதி மதம்ன்றது முக்கியம் இல்லை. நீங்களும் மனுஷன், நானும் மனுஷன். சரியா? ஒவ்வொரு ஜாதிக்காரனும் ஒவ்வொரு மதக்காரனும் மனுஷன்தான். அவனோட உடம்பில் ஓடுறதும் நம்மளோட உடம்பில் ஓடுறதும் அதே கலர் ரத்தம் தான், அதே உயிர் தான். சரியா? தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்தை காரணம் காட்டாதீங்க. அன்பை பாருங்கள். சரியா? ஒருத்தர மனசை பாருங்கள், அவர் இதயத்தை பாருங்கள். சரியா? இந்த ஜாதியோ மதமோ முக்கியம் இல்லை. எத்தனை வாட்டுக்கு நமக்கு அந்த ஜாதி மதத்தை நம்ம தூக்கிட்டு அலைய போகிறோம் சொல்லுங்கள்? ஏன்னா இந்த ஃபேஸ்புக்கில், இந்த டிக்டாக்ல இருக்கிறவங்க யார் எவருன்னே தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. எவ்வளோ அன்பாக, எவ்வளோ பாசமாக, எவ்வளோ அக்கறையாக நம்மளோட பேசுகிறாங்க, பழகுறாங்க. நான் ஃபேஸ்புக் வராமல் விட்ட காரணமும் அதுதான். நிறைய பேர் எனக்கு விமர்சனங்கள், பல விமர்சனங்கள். சரியா? ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், உங்களோட விமர்சனங்களுக்கு பயந்து நான் வராமல் விடலை நான். சரியா? உங்களோட விமர்சனங்களுக்கு எதிராக எனக்கும் கதைக்க முடியும், ஆனால் நான் கதைக்க மாட்டேன். சரியா? ஏன்னு சொன்னால், நான் மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் இப்போ. சரியா? நீங்கள் பழைய சிவாவாக என்னை மாற்றாதீங்க. சரியா? நீங்கள் உங்களோட விமர்சனங்களுக்கு நான் பதில் கொடுப்பேனா இருந்தால், சரியா, அந்த பழைய சிவாவாக இருந்திருந்தால் நான் உங்களோட விமர்சனங்களுக்கு நானும் பதில் கொடுத்துருப்பேன். ஆனால் நான் இப்போ நல்ல மனுஷனாக வாழ ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு கெட்டவனாக என்னை திரும்ப மாற்றாதீங்க. சரியா? நான் அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விலைன்னு ஃபேஸ்புக் வரல, டிக்டாக் வரல. சரியா? நான் அதனால தான் விலைன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, காரணம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஏன் வரல ஃபேஸ்புக், என்ன காரணம், நீங்கள் வாங்க வாங்கன்னு கெஞ்சினாங்க. ஆனால் நான் வரலை, எனக்கு பிடிக்கலை. ஏன்னா இப்படிப்பட்ட விமர்சிக்கிறவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. சரியா? ஆனால் உண்மையிலே நேற்று எனக்கு இந்த இந்த பிறந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் நினைக்கல, உண்மையிலே நான் நினைக்கல இந்த பிறந்த நாளுக்கு இப்படி என்னை சந்தோஷப்படுத்துவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கல. உண்மையிலே நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் என்றைக்குமே நான் உங்களை மறக்க மாட்டேன். ஒரு நாளுமே, ஒரு போதுமே நான் உங்களை ஒருத்தரையுமே மறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால், அந்த அளவுக்கு நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்க, அக்கறையாக இருக்கிறீங்க, நிறைய பாசம் காட்டுறீங்க. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் நீங்கள் கால் பண்ணி நான் பேசாததுக்கு
தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து நான் நேற்று பார்த்தேன் மெசஞ்சரில் நிறைய கோல், வாட்ஸ்அப்பில் நிறைய கோல், அதே போல் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, மெசேஜ் மூலமாக வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். மற்றது யூடியூப்பில் கூட வாழ்த்திருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களை மாதிரி நல்ல உறவுகள் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சுருக்கணும். இப்படியான உறவுகளை எனக்கு சேர்த்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்றைக்குமே வந்து உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு என்னோடு இருக்கணும். அதே போல் நானும் எந்த சூழ்நிலையிலையும் என்னதான் நடந்தாலும் நான் உங்களை யாரையுமே மறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்தளவு என்னோட இதயத்தில் இருக்கிறீங்க. உங்களோட இதயத்துலேயும் நான் இருக்கிறேன். அதனால தான் நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க என்னோட. ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் வருவேன், ஃபேஸ்புக் வருவேன், டிக்டாக் வருவேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? இந்த விமர்சிக்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ஜாதி மதம் பார்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய ஃபேஸ்புக்லேயும் சரி டிக்டாக்லேயும் சரி இருக்காதீங்க. தயவு செஞ்சு போயிருங்கப்பா. நீங்கள் வேணாம் எனக்கு. சரியா? நீங்கள் வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் சந்திப்போம். ஓகே.